அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். தனுசு ராசினருக்கு 3இல் சூரியன் சனி, 4ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன், 6ஆம் இடத்தில் குரு, 7இல் செவ்வாய், அடுத்து தங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சனி சூரியன், சுகஸ்தானமான 4இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு தான். பல்வேறு விதமான வளமான பலன்களை அடையக்கூடிய நேரம். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக அனுகூல பலன்களை அடையக்கூடிய நேரம். அசையும் அசையா சொத்துக்களில் தாங்கள் முதலீடுகளை செய்யக்கூடிய நேரம் வருகிறது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சட்ட ரீதியான சிக்கல்கள் அனைத்தும் மறைந்துவிடும். நற்பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தற்போது கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். மாணவியர்கள் எதிலும் உற்சாகத்தோடு செயல்பட்டு நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யலாம். தற்போது சூரியன் சாதகமாக இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் தாராளமாக பங்கு பெறலாம். பாக்யாதிபதி சூரியன் 3இல் இருக்க சனி அவரோடு இணைந்திருக்கிறார். 4இல் சுக்கிரன் உச்சம். அவர் லாபாதிபதி. செலவுகள் அதிகரித்தாலும் வரவுகளும் உண்டு. சனி பகவான் சொந்த வீட்டில் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் உண்டு. மேல் அதிகாரிகள் தங்களை மனதார பாராட்டுவார்கள். சிலர் வேலைக்கு முயற்சி செய்யலாம். நல்ல வேலை கிடைக்கும். வேலை இழந்தவர்களுக்கு பல இடத்திற்கு வேலைக்கு செல்லலாம். சுக்கிரன் நல்ல விதமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருங்கள். அடிக்கடி சிறு சிறு வம்பு வழக்குகள் தங்களுக்கு வந்து போகலாம். வீண் பழி சொற்கள் வரலாம். வார்த்தைகளை தேவையில்லாமல் விட வேண்டாம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் பகை உணர்வை தவிர்த்துவிடும். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள். குரு பெயர்ச்சி. குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு சென்ற பிறகு நன்மைகள் அதிகரிக்கும். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.